வணக்கம். 14 இடங்களில் நடைபெற்ற தேர்தலில் 11 இடங்களில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. 3 இடங்களை மட்டுமே பிடித்திருக்கக்கூடிய மோடியின் பாஜக வரலாறு காணாத மாபெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை பதிவு செய்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த தேர்தலில் 14 இடங்களில் 11 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது கர்நாடகம் காங்கிரஸ் கோட்டையாக மாறியிருக்கிறது என்பதை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் உரக்கச் சொல்லியிருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயே மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் எது என்றால் அமுல் என்று நாம் சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் பால் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் எதுனா நந்தினி. இந்த நந்தினி என்று சொல்லக்கூடிய இந்த பால் உற்பத்தி நிறுவனத்தினுடைய இந்த மில்க் ஃபெடரேஷனுடைய 14 யூனிட்டுகளுக்கு இடையிலான தேர்தலில் தான் 11 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ பெங்களூரு அர்பன், பெங்களூரு ரூரல், ராம்நகர் இந்த இடங்களுக்குட்பட்ட இடங்களில் தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இங்கு நடைபெற்ற தேர்தலில் தான் இவ்வளோ பெரிய வெற்றியை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பதிவு செய்திருக்கிறது. நீங்கள் கூடுதலாக பார்க்குறோம், இந்த பகுதியில் ஏராளமான விவசாய பெருமக்கள் இருக்கிறார்கள். அப்போது இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே ஒருமித்த கருத்தில் சொல்கிறார்கள், மோடி வேண்டாம், பாஜக வேண்டாம் என்பது. விவசாயிகள் எத்தனை வருடங்களாக டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இதுவரையிலும் செவிமடுத்து கூட அவர்களுடைய வார்த்தைகளை கேட்காத மோடியினுடைய செயல்பாடு எங்கு வரைக்கும் விவசாயிகள் மத்தியில் எவ்வளோ பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது பாருங்கள். அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஒற்றைக்கு நிற்பதற்கு பயம் மோடிக்கு. அதனால் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜனதாதள் கட்சியை கூட சேர்த்துட்டு தான் அந்த இடத்துல போட்டியிட்டார்கள். அப்படி 2 கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட்ட பிறகு 3 இடங்களில் மட்டும் மோடியினுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 11 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுப்போம் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஒரு அறிக்கை கொடுத்தார். இந்த 6000 ரூபாயெல்லாம் ஒரு மாதத்திற்கு விவசாயிகளுக்கு பத்தமாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய விவசாய நாடு, விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. இப்போ அரபு நாடுகளெல்லாம் எண்ணெய் வளத்தை நம்பி இருக்கிறார்கள் என்றால் இந்தியா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு, விவசாய நாடு. இந்த விவசாயிகளுக்கு மோடி என்ன செய்தார்? வாயிலும் வயிற்றிலும் அடிக்க வைத்தார். ஏராளமான தற்கொலைகள் நடந்தது. மோடிக்கே கடிதம் எழுதி விட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட காட்சியை பார்த்தோம். விவசாயிகளின் மீது ஆர்எஸ்எஸ்காரன் காரை ஏற்றி கொலை செய்த காட்சியை பார்த்தோம். இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய விவசாயிகளும் உரக்க சொல்கிறார்கள், மோடி பாஜக எங்களுக்கு தேவையில்லை என்று. அதனால தான் காங்கிரஸ் இவ்வளவு பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஒன்று நல்லா பார்க்கணும், பாஜக கூட இந்த ஜனதாதள் கட்சி கூட்டணி வைப்பதற்கு முன்னால் பெங்களூரு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே ஜனதாதள் கட்சியைத்தான் ஆதரித்து வந்தார்கள். என்றைக்கு ஜனதாதளம் பாஜகவோடு கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே அதில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், விவசாயிகள், ஒட்டுமொத்த எல்லாருமே அந்த கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் தான் இந்த தேர்தலில் இந்த கூட்டணி ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம். கூடுதலாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் வெகு விரைவில் கங்காவாலி என்று சொல்லக்கூடிய இடத்துல இடைத்தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திக்க போகிறது என்பதற்கு ஒரு மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை தான் இந்த காங்கிரஸுடைய வெற்றி என்பதாகவும் சொல்லப்படுகிறது. மொத்தமாக நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியாக மாறி இருக்கிறது. பாஜக ஒன்றுமே இல்லாத அளவிற்கு போயிருக்கு. ஒன்றும் இல்லை. நீங்கள் 2-3 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மிக முக்கியமான பாஜக எம்எல்ஏக்களின் மீது பாஜக நடவடிக்கை எடுத்திருக்கு. எதுக்காக? ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அதெல்லாம் கிடையாது. இந்த 2 பாஜக எம்எல்ஏக்களும் இவங்க கூட சேர்ந்து பல பாஜக எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு நேராக காங்கிரஸ் கட்சியில் போய் இணைய போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவு, ஒரு 10-20 பாஜக எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைய போகிறாங்கிற செய்தி வருது. இதுக்கு ஒரு பாலமாக இந்த 2 எம்எல்ஏக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதான் இன்றைக்கு பாஜகவிற்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்து 2 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறதாக செய்திகள் வருகிறது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவில் பாஜக இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய சோதனை களம் என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவில் பாஜக ஏன் இவ்வளவு பெரிய படுதோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது? அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஊழல் அப்படின்னா யார் அப்படின்னா அது பாஜக. அது கர்நாடகத்தில் பாஜக ஆட்சியின் போது நடந்தது. இவ்வளவு பெரிய ஊழலை இந்திய வரலாற்றில் எந்த கட்சியுமே செய்ததில்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஊழலை கர்நாடகம் முழுவதும் பாஜக செய்து முடித்திருந்தார்கள். இது ஒன்று. ரெண்டாவது,
வாரிசு அரசியல். தகுதியானவர்கள் இருந்தபோதும் அவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு வாரிசுகளையாக கொண்டு வந்து கட்சியில் பொறுப்பு கொடுக்கிறது. இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. இதையெல்லாம் விட மிகப்பெரிய அதிருப்தி கர்நாடக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கு சமூகத்தில் நிலவி வந்த ஒரு நல்லிணக்கம் அது பாஜக ஆட்சியின் போது முற்றிலுமாக போயிருச்சு. தினமும் அங்கே ஏதாவது ஒரு கலவரம், பதட்டம், சங்க பரிவாரங்கள் உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். இதன் மூலமாக கர்நாடகாவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வேலை செய்ய முடியாது, இனிமேலா இங்கே அதற்கான சூழல் இங்கே கிடையாது அப்படின்னு வெளியேறிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அங்கே நடந்திருக்கு. அப்போ அதனால் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் மக்கள். அது கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பதிவு செய்கிறது. அதன் பிறகு நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பதிவு செய்கிறது. இவ்வளவுக்கும் காங்கிரஸ் தனியாக நின்று அங்கே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகத்தினுடைய 2 பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய பாஜகவும் ஜனதாதளும் சேர்ந்து நின்றதற்கு பிறகு கூட 14 இடங்களில் 3 மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்க முடிகிறது என்றால் மக்கள் எந்த அளவிற்கு பாஜகவை, மோடியை வெறுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். 60 முறைக்கும் அதிகமாக போய் கூவி கூவி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மோடியும் அமித்ஷாவும் கேட்டதற்கு பிறகும் கூட மக்கள் 66 இடங்களை மட்டுமே கொடுத்து தூக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கர்நாடகத்தில் மக்கள் எவ்வளவு யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதான் சொல்கிறது. இப்போ தென்னிந்தியாவில் முழுமையாக பாஜக துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. வட இந்தியாவிலே அது நடக்கும். அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் 2-3 மாநிலங்களில் தங்களுடைய செல்வாக்கை தொடர்ந்து தக்க வைப்பதற்கான திட்டத்தோடு வருகிறார்கள். அதுவும் மக்களால் முறியடிக்கப்படும். நீ என்னதான் திட்டம் கொண்டு வந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நீ செய்யாமல் இருந்தால், இதோ கர்நாடகாவில் நடப்பதைப் போல, தமிழ்நாட்டில் நடப்பதைப் போல, கேரளாவில் நடப்பதைப் போல, தென்னிந்திய மாநிலங்களில் நடப்பது போல தொடர்ந்து பாஜக தூக்கி எறியப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.